ஹலோ காய்ஸ், நைட்டு டின்னர் வந்து தோசையும் ஒரு சிம்பிளான கார சட்னி தான். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். கையாலே நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது ஒரு தேவையான அளவுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து கையாலே நல்லா இந்த அளவுக்கு மேஷ் பண்ணிட்டா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த சட்னி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துட்டு இது வந்து இந்த சட்னிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ராவா வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்க்கறதுனால பயங்கர காரமாக இருக்கும். ஸோ நிறைய வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்சதையும் கடுகு கொஞ்சமாக வந்து ஜீரகம் வந்து சேர்த்துட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த சட்னி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் 2-3 பல் பூண்டு வந்து சேர்த்துட்டா சூப்பராக அந்த வாசம் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா கார சட்னி மாதிரி. ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு தோசை தான் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக 2-3 நாளாகவே சளி ஃபீவருன்ட்டு டேப்லெட் சாப்பிட்டு நாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது காரமாக சாப்பிடணும் போல தோணுச்சு. அதனால் வந்து இந்த கார சட்னி வந்து சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நைட்டு டின்னர் வந்து தோசையும் இந்த கார சட்னியும் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க, ஏன்னா பயங்கர காரமாக இருந்துச்சு எனக்கே. அதுக்கப்புறம் தம்பி வந்து இந்த வருஷம் வந்து எல்கேஜி வந்து போகிறான். ஸோ அதனால் வந்து புக்ஸ்லாம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. நாளைக்கு வந்து அட்டைப்பட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கணும்னு மிஸ் நேத்தியே வந்து சொல்லி விட்டுருந்தாங்க. ஸோ வந்து சரி இப்பயே போட்டுடலாம், பசங்க வந்து முழிச்சிட்டு இருக்கும் போது போட்டால் ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஸோ தூங்கும் போது தான் போடலான்னு சொல்லிட்டு சரி நைட்டே போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு இருந்தேன். இது போட்டு முடிக்கிறதுக்காட்டியுமே மணி 11 ஆயிடுச்சு. இந்த பசங்களுக்கு வந்து அவங்களுக்குமே வந்து ஃபீவரு சளின்னு சொல்லிட்டு தம்பிலாம் வந்து 2 நாளாக ஸ்கூலுக்கே போகலை. ஸோ இப்போ தான் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அவ்வளோதான், எனக்கு புக்ஸ்க்கெலாம் வந்து அட்டை போட்டாச்சு. ஸோ இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பாய்.